நிறைய பேர் வீடு கட்டும் போது வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. வாஸ்துல வந்து நிறைய சயின்ஸ் இருக்கு, நிறைய முட்டாள்தனமான காரியங்கள் இருக்கு. சரி, அறிவியல் பூர்வமான பயனுள்ள தகவல் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஒரு 2 விஷயத்த பார்க்கலாம். அதாவது ஒரு வீடு கட்டும் போது வாஸ்து பார்க்குறோம்ல, சமையல் செய்கிற இடம் அல்லது சமையலறை வந்து இந்த பக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம ஊர் நம்ம கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் காற்றடிக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வந்து சமைக்கும் போது அந்த புகை, அந்த ஸ்மெல்லு, அந்த கேஸ் எல்லாமே வெளியே வரும் இல்லையா? ஸோ அது வீட்டுக்குள்ளே பரவாமல் ஜன்னல் வழியாக வெளியே போயிடணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அக்னி மூலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அக்னி மூலைன்றது இதுக்காகத்தான். அந்த ஹீட்டு, அந்த புகை, அந்த வாடை, அந்த கேஸ் ஸ்மெல்லு, இந்த மாதிரியான காற்றுக்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்றதுக்காக தான் அக்னி மூலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து அதை வச்சு ரொம்ப கான்ட்ரவர்சியலாக பேசிட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி வீடு கட்டும்போது கிழக்கு பக்கம் வாசப்படி வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு பக்கம் ஏன் வாசப்படி வச்சு கட்டணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, காலைல சூரிய உதயமாகும் போது சூரிய வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே படும்போது வீட்டுக்குள்ள வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட கிருமிகள், கெட்ட பாக்டீரியா எல்லாமே செத்துரும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் கிழக்கு பக்கம் வாசப்படி வச்சு கட்டணும் அப்படின்னு பேசுவாங்க. ஒரு சில இடங்களில் வந்து வடக்கு பக்கம் தான் வாசப்படி வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, வடக்கு பக்கம் வாசப்படி வச்சு கட்டணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள குளிர் காற்று வரும், வெப்ப காற்று வரவே வராது. வெப்ப காற்று இருந்தாலும் அது வீட்டு வெளியே போயிடும். ஏன்னா வடக்கு திசையிலேருந்து குளிர்ந்த காற்று அதிகமாக வீட்டுக்குள்ள வரும் அப்படின்றது நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது பெருசாக பேசப்படுது. அதனால தான் வடக்கு பக்கம் வந்து வாசப்படி வச்சு கட்டினா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் வாசப்படி வச்சு கட்டினா நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்து இதுதான். இது மாதிரி வாஸ்து அப்படின்ற விஷயத்தில் அறிவுபூர்வமான விஷயம், பயனுள்ள தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் படி தெரிஞ்சுக்கிட்டோம்.